ஹாய் ஃபெலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் சேனல் புதுசுனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் காட்ட போகிறேன். நான் Black & Deckerலேருந்து ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கியிருந்தேன். இது வந்து 1000 வாட் வேக்கம் கிளீனர். இது வந்து நான் ஒரு 4 months பேக் வாங்கினேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேக்கம் பிளாஸ்டிக் டியூப் இருக்குது. இதுதான் நம்ம வேக்கம் பண்ணுறதுக்கு எந்த லாங் வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து டஸ்ட் இது பண்ணுறது, எக்ஸாஸ்ட் ஃபில்டர். நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹேண்டில், நம்ம லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஹேண்டில் இருக்குது. ஸோ என்ன லென்த்து வேணுமோ அந்த இது லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டஸ்ட்டுக்காக ரொம்ப இப்போ வந்து பால்கனிஸ் இருக்குது, அதில் இருக்க ரேலியில் இருக்க டஸ்ட்டு, விண்டோஸில் சைடில் இருக்க டஸ்ட்டு அதெல்லாம் நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்காக இதுவும் வந்து ரொம்ப மைன்யூட் ஏரியாவுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. பட் நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் மெயின் மிஷினு. ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை. மொத்த மிஷினே வந்து 3.7 kg தான். ஸோ வந்து வெயிட்டும் ரொம்ப கிடையாது, காம்பேக்டாக. பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு வந்து டஸ்ட்டு பேக் ஒன்று இருக்குது. நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதுவும் ஃபிக்ஸபிள், ரிமூவ் பண்ணுறதும் வைக்கிறதும் கூட வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டஸ்ட்டு பேக்கில் நம்ம டஸ்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிரும். இதை நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போட்டு கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காம்பேக்டாக இருந்துச்சு, வைக்கிறதுக்குமே ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த டஸ்ட்டு பேக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹோலில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிக்ஸிங்குமே ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு நாள் எங்களுக்கு அது கரெக்டாக நான் இது பண்ணுறதுக்கு பார்த்துட்டு வந்தோம். பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம இந்த ஹேண்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸாஸ்ட் ஃபில்டர் மாட்டிட்டு நம்ம வந்து இது பண்ணிட வேண்டியதான், மாப் பண்ண வேண்டியதான். ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை வேக்கம் கிளீனர். நான் அதுக்கான ரீசனும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இதை மாட்டிட்டு நம்ம வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம எந்த ஏரியா க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டிங்ஸ் மாட்டிக்கலாம். ரொம்ப மைன்யூட் சின்ன ஏரியா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் இதையும், அப்புறம் இது மாதிரி ரொம்ப குட்டி ஜன்னலோட கம்பி அந்த மாதிரி பண்ணுறோன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி டஸ்ட் பண்ணுறதும் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அந்த டஸ்ட்டையும் தொடச்சி எடுத்துகிட்டு வர மாதிரி, இன்னொன்று வந்து ஃப்ளோரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக துடைக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது கூட்டு மாதிரி ஒன்று இருக்குது. கூட்டி அப்படியே எடுக்கிற மாதிரி, இல்லைனா அப்படியே ஜஸ்ட்டு ப்ளைனாக துடைக்கிறது. ஸோ கார்ட் லென்த் வந்து நல்ல நீளமாகவே இருந்துச்சு. இது பாருங்கள் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெய்லி நம்ம கூட்டி வைக்கிறது தான் காட்டுறது. ஸோ டெய்லி நம்ம ஈவினிங் கூட்டுறது, மார்னிங் கூட்டுறது அந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு இருக்கோம் வீடியோவில் தான். அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அது வந்து நம்மளுக்கு இவ்வளோ டஸ்ட் இருக்கிறது கூட தெரியாது ஆக்சுவலாக. நம்ம ஆனால் இனி பார்க்க வீட்டில் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போ இதில் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னா ஈவன் ஐ ஃபெல்ட் இவ்வளோ டஸ்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கோமா அப்படின்னு கூட தோணுச்சு. ஸோ ஆனால் அது வந்து நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம டெய்லி நம்ம கூட்டுறதுனால தூசியெல்லாம் போயிடுது. பட் ஆனால் இவ்வளோ குட்டி மைன்யூட் தூசி வந்து இங்கே பாருங்கள். இந்த தூசி வந்து எவ்வளோ மைன்யூட் தூசி, இது வந்து அதில் இருந்தது கூட தெரியல ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வேக்கம் கிளீனர் வேணும். இது அதோட மேனுவல். இது ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கி வச்சுக்கோங்க. அதை டெய்லி யூஸ் பண்ணலைனாலும் ஒரு ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் பண்ணையில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வேக்கம் போட்டு நம்ம டஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடை துடைக்கையில் உண்மையிலே அது அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம சும்மா கூட்டுமாறு வச்சு கூட்டி எடுக்கிறதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.